கல்யாண மாலையில் சிவசங்கரி உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எங்களுடைய ப்ராப்பர் நேட்டிவ் பிளேஸ் வந்து ஆற்காடு, சொந்த ஊர். எங்களுக்கு அங்கே டான்ஸு வீடு எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஊரில் எங்கள் 7 தாத்தாவை பிறந்த ஊர். சரி. நான் மட்டும் சென்னையில் ஆட்டோ கன்சல்டண்ட்டாக பண்ணிட்டுருக்கேன். சரி. கொரட்டூரில் வசிக்கிறேன். எங்கள் 4 பசங்க. பெரிய பொண்ணு MA முடிச்சுட்டு அவளுக்கு கல்யாணம் முடிச்சிட்டேன். ஓகே. பேரன் இருக்கான். இப்போ 2வது பொண்ணுங்க இவளுக்கு தான் ரொம்ப பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் இந்து அகமுடையாக இருந்தாங்க. சரி. துளுவ வேளாளராக இருந்தாலும் பரவாயில்ல. வெரி குட். ரைட். சொல்லுங்கம்மா, பெண் எப்படிப்பட்ட பெண்? பெண் அன்பான பெண். சரி. எல்லாத்துக்கும் நல்லா படம். மருமகன் எப்படி வேணும்? மருமகன் நல்ல பிள்ளையா, எந்த கட்டப்பழக்கமும் இல்லாமல். ஓகே. மருமகனும் எல்லாம் பிள்ளையா இருக்கணும். வீட்டில் ஒரு மருமகனாக இல்லாத மகனாக வேணும். நிச்சயமாக. ரைட்டு. சிவசங்கரி BSc கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சரி. ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் HR ஒர்க் பண்ணிட்டு. ஓகே. கணவன் எப்படி வேணும்? நல்லா படிச்சிருக்கணும். ஓகே. நல்லா பார்த்துக்கணும். வெரி குட். நல்ல கேரிங்காக இருக்கணும், அஃபெக்ஷனேட்டாக இருக்கணும். எக்ஸலன்ட். சிறந்த கணவன் கிடைப்பாங்க. நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்கிற, உங்களை அருமையாக பார்த்துக்கிற அழகானவர் உங்களுக்கு கணவராக உடனடியாக கல்யாண மாலை மூலமாக வந்து அமைவாங்க. நல்ல மருமகன் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். டி. சிவசங்கரி, வயது 31, BSc முடித்தவர். தனியார் நிறுவனத்தில் HR இன்சார்ஜாக பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். சிவசங்கரி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 712195. கல்யாண மாலையில் திலீபன் சஞ்சய் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, BSc ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு MBA HRம் பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு. திலீபன் சஞ்சய் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் பாலாஜி இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, MCA பண்ணியிருக்கிறாரு. சென்னை MNCயில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி முடித்த அழகான பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு. பாலாஜி நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் லோகேஷ் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். நாங்கள் நாயுடு கம்யூனிட்டி. சரி. சப்காஸ்ட் நோ ப்ராப்ளம். ஓகே. பையன் வந்து BA முடிச்சிருக்கான். ஓகே. இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். சென்னையில் தான் இருக்கான். சரி. ஒரு பொண்ணு இருக்கு. பொண்ணும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவளும் சென்னையில் தான் இருக்கா. சரி. உங்கள் ஆசீர்வாதத்தில் நடந்தது. வெரி குட். சந்தோஷம். சொல்லுங்கம்மா. பையனுக்கும் இது ஆசீர்வாதத்தால் சீக்கிரமாக முடிக்கணும்னு எதிர்பார்க்குறோம். சரி. நல்ல பாசமாக இருப்பான். ஓகே. அவனை அனுசரித்து போகிற பொண்ணு, எஜுகேட்டடாக, வெரி குட். ஜாப்ல இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. சரி. நல்ல பொண்ணு அமைதி. படித்து வேலைக்கு போகிற பெண்ணு. லோகேஷோட இங்கே மிடாஸில் செட்டில் ஆனோம் இல்லையா? ஆமாங்க. சிறந்த மருமகள் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். லோகேஷ், வயது 31, BE ECE முடித்தவர். இன்ஃபோசிஸில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். லோகேஷ் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 759675. கல்யாண மாலையில் ஐஸ்வர்யா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 25, BTech பண்ணியிருக்கிறாங்க. MBA பண்ணிட்டு இருக்கிறாங்க. சென்னை MNCயில் IT கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. ஐஸ்வர்யா விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ராதிகா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 23, BA பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் இருக்கிறாங்க. டிகிரி முடித்த நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. ராதிகாவின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். விஸ்வரூபம் என்பது நான் காட்டுவதல்ல, நீங்கள் காண்பது என்று சொல்றேன். கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற, கல்யாண மாலை நிகழ்வுகள், படப்பிடிப்பு பற்றி அறிய கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், T நகர், சென்னை 17. ஃபோன் 24341400. இமெயில் info@kmmatrimony.com. சமூக அறம் பேச்சரங்கில் தனி மனித அறம் பற்றி முனைவர் பேராசிரியர் பர்வீன் சுல்தானா அவர்களின் பேச்சு சென்ற வார தொடர்ச்சி. நான் ஒன்று கேட்கிறேன். நம்முடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்கிறோமே, இந்த தனி மனித அறத்தில் நின்று கொண்டு இதை நான் சொல்லுகிறேன். யாருங்க பெரிய மனுஷன்?
என் பையன் பெரிய மனுஷன் ஆகணும்னு சொல்றீங்களே, என் பொண்ணு பெரிய மனுஷி ஆகணும்னு சொல்ல, அப்படின்னா என்னங்க? டாக்டர் ஆனா பெரியவங்களா? இன்ஜினியர்ஸ், நீதிபதி, அரசியல் தலைவர்கள், இவங்கெல்லாம் பெரிய ஆட்களா? யார் தெரியுமாங்க பெரிய ஆள்? எந்த ஒரு மனிதன் அறத்தோடு நிற்கின்ற பொழுது அவனால் 4 பேருக்கு நன்மை நடக்கிறதா, அவன் பெரிய ஆளுங்க. அவனை பெரிய ஆள்னு சொல்லுங்க. அந்த பெரிய ஆளாக இந்த குழந்தை வளர்வதற்கு நாம் என்ன சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம் என்கின்ற சுய விசாரணை தான் இது. இது ஒரு சுய விசாரணை. நாம சொல்றோங்க விஸ்வரூபம் எடுத்து நிக்கணும், விஸ்வரூபம் எடுத்து நிக்கணும்னு. ஜேகே தாங்க சொல்லுவார். அன்னைக்கு ஜேகே பேச வராரு, நான் யூடியூப்ல தான் கேட்டேன் அவருடைய பேச்ச. அறிவிப்பாளர் அவரை சொன்னார், இப்பொழுது ஜெயகாந்தன் அவர்கள் பாரதியாரை பற்றி பேசுவார்கள், தங்களுடைய விஸ்வரூபத்தை காட்டுவார் அப்படின்னு. உடனே வந்து நின்று ஜேகே சிம்மம். அது நண்பர் சொன்னார், நான் பாரதியை பற்றி பேசுகின்ற பொழுது விஸ்வரூபம் காட்டுவேன் என்று. விஸ்வரூபம் என்பது நான் காட்டுவதல்ல, நீங்கள் காண்பது என்று சொன்னார். அறம் அப்படிதாங்க. ஒருவனிடத்தில் விஸ்வரூபம் இருந்தால், அறம் இருந்தா கண்டுபிடிச்சிடலாங்க, அறம் இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாதுங்க அந்த விஸ்வரூபத்தை. அறம் இருக்க வேண்டும் நம்மிடத்தில். நமக்கு ஆசை இருக்கு, தகுதி இருக்கிறதா? தகுதியை வளர்த்து கொண்டிருக்கிறோமா? அறம் தான் தகுதி. யாரோ ஒருவர் தான் சொன்னார், ஒரு நாய் இருந்துச்சாமா, அந்த நாய் பணக்கார வீட்டு நாய், அது வாக்கிங் போச்சாமா. அது ரோட்ல இன்னொரு நாய் இருந்தது. அந்த நாய் அந்த நாய்க்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு. இது கார்ல திரும்பி போயிடுச்சு. இந்த நாய் அதை கண்டுபிடிச்சு எப்படியோ வீட்டுக்கு போயிடுச்சுங்க. வீட்டுக்கு போயிட்டு கத்துது. இது காலையில கேட்ட குரலா இருக்கேன்னு பல்கனில எட்டி பார்த்துச்சான். அந்த நாய் எட்டி பார்த்த உடனே இது சொல்லிச்சான், வெளியில இருக்கிறது, வா போலாம். அது சொல்லிச்சான், வரமாட்டேன். ஏன்னு கேட்டுச்சான். இது இங்க நல்ல சாப்பாடு கிடைக்குது, நான் வரமாட்டேன். ஏய், ஒரே ரைஸ், கம் அவுட், I will give you variety rice, come out. அது வரல, வரமாட்டேன்ருச்சு. ஏன் வரமாட்டேங்கிற? உனக்கு என் மேல ஆசை இல்லையா? நீ இல்ல இல்ல, என்னை தகப்ப மாதிரி வளர்க்குற என் முதலாளி இருக்கிறாரு, என் முதலாளி சொல்லட்டும், அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன்ச்சான். உடனே கீழே இருக்கிற நாய் கடிச்சான், நீ என்ன எம்ஜிஆர் படம் பாப்பியா? அவர் தான் காதலியிடம் சொல்லுவார், அப்பாவிடம் சொல்லிவிட்டு வந்தாயா? என்னது இது, வா அப்படின்ச்சான். இல்ல இல்ல இரு, எங்க 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 முதலாளி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன். என்ன கேட்க போற? எங்க வீட்டு முதலாளிக்கு ஒரு அழகான பொண்ணு, அது அந்த ரோட்ல இருக்கிற யாரோ ஒரு பையனை லவ் பண்ணுது. அதுக்கும் அது கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் சண்டை போட்டுட்டு இருந்தாரு. நேற்று நைட்டு 2 பேருக்கும் சண்டை. அவனுக்கு கல்யாணம் பண்ணியே கொடுக்க மாட்டேன், அவன் கல்யாணம் பண்ணா நான் செத்துருவேன், நான் கல்யாணம் பண்ணியே கொடுக்க மாட்டேன். 2 பேரும் சண்டை போட்டு இருக்கும்போது நான் நடுவில் வந்தேன். என்ன பார்த்து சொன்னார், இந்த நாய்க்கு உன்னை கல்யாணம் பண்ணி தருவேனே தவிர உனக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்னாரு. எங்க முதலாளி வரட்டும், ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுறேன்னு சாது. நமக்கு ஆசை இருக்கிறது, அறம் இருக்கிறதா? தகுதி இருக்கிறதா? ஒரு விடயத்தை அடைய வேண்டும் என்றால் முதலில் நமக்கு தகுதி இருக்கிறதா என்பதனை நாம் சுய ஆன்ம பரிசோதனை செய்து கொண்டால்தான் எல்லா சூழலும் நமக்கு நிலைக்கும். எல்லா சூழலும் நினைக்கும். ஒரு மன்னன் இருந்தான், அந்த மன்னன் கொடுங்கோலன். அந்த கொடுங்கோலனுடைய ஆட்சியிலிருந்து அவனை விலக்க வேண்டும் என்று கலகம் செய்தாலாம் ராணி. ராணியை கொல்ல வேண்டும் அல்லது ராணியை தற்கொலை செய்து கொள்ள தூண்ட வேண்டும், நாட்டிலே கலகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சூழ்ச்சி செய்த மன்னன் சொன்னான், வா உன் கலகக்காரர்களோடு வா, நான் உனக்கு நாட்டை திருப்பி தருகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, நீ பட்ட பகலில் ஆடை இல்லாமல் இந்த தேசத்தை உலா வந்து விடு, அந்த நாள் நான் என் மக்களாட்சியாக இந்த நாட்டை அறிவிக்கிறேன் என்றான். அவனுடைய எண்ணம் வேறு. ராணி சரி என்றாளாம், வெளியில் வந்தாளாம், ஆடைகள் அல்லாமல் வெளியில் வந்தாளாம். நிர்வாணமாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டு மக்களுக்காக வெளியில் வந்து நின்ற அந்த ராணிக்கு அந்த நாட்டு மக்கள் தன் இமைகளை ஆடைகளாக்கினார்கள் என்று சொல்லி எழுதி. நம்முடைய மானம் என்பதும் அடுத்தவர்களுடைய மானம் என்பது ஒன்றுதான். எந்த நிலையிலும் அடுத்தவர்களுடைய மானத்தை கெடுக்கின்ற வகைக்கும் என் பார்வையை கூட செலுத்த மாட்டேன் என்று சொல்லுவது அறம். இரண்மனை நோக்கா பேராண்மை என்பான் வள்ளுவன். நான் சொல்லுகிறேங்க, அறம்னா என் பெரிய அறம். எல்லாமே பேசுங்க, கல்வி பேசுங்க, வணிகம் பேசுங்க, எல்லாம் பேசுங்க. எல்லாவற்றினுடைய அச்சாணி எது தெரியுமா? மனத்து கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அறம் ஆகுல நீர பிற. தனி மனித ஒழுக்கம் இருக்கக்கூடிய இடத்தில் தான், தனி மனித அறம் வாழக்கூடிய இடத்தில் தான் சமூக அறம் நிலைக்கும். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. வணக்கம்.
பேராசிரியர் பர்வீன் சுல்தான் அவர்கள் விஸ்வரூபம் எடுத்து நாம் இப்போது பார்த்தோம். Come join us for free. If you like it, start paying fees from second year. சாலமன் பாப்பையா சிவாஜி படத்துல சொல்ற மாதிரி வாங்க பழகலாம், பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம் அப்படின்னு வரல. சமூக அறம் பேச்சரங்கில் கல்வி அறம் பற்றி பேச வருகிறார் மனித வளத்துறை நிபுணர் திரு சுஜித்குமார். வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் கிருஷ்ண ஆனந்த் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். பையன் பொண்ணுங்க, பொண்ணுக்கு கல்யாணம் எடுத்து சரி, நாங்கள் தொண்டைமண்டை செய்வ வேலையில். ஓகே. எங்களோட ஹஸ்பண்டோட ஊர் வந்து ரெடிட்ஸ் பக்கம் அழிஞ்சி பக்கம். ஓகே. அங்கே தான் இருக்கோம். பொண்ணு வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். சரி. பார்க்குற மருமக ஓகே. ப்ராட் மைண்டடாக இருக்கணும். ஓகே. எனி டிகிரி. வெரி குட், ரைட். ஓகே. என்ன படிச்சிருக்கீங்க கிருஷ்ணா? நான் மரீன் இன்ஜினியரிங் முடித்தேன் சிங்கப்பூரில். சரி. அதுக்கப்புறமா ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் மர்ஸ்க் லைன் ஃபார் 5 years. ஓகே. இப்போ MBA பெங்களூரில் முடிச்சிருக்கேன். சரி. திருப்பியும் பழைய கம்பெனி ஒர்க் பண்ண கம்பெனிலேயே செயிலிங்கில் போயின்னு இருக்கேன். சரி. அதை 3 மாதம் கப்பலில் இருப்பேன், 3 மாதம் வீட்டில் இருப்பேன் இப்போதைக்கு. சரி. 1 yearல பெர்மனெண்ட்டாக லேண்டில் செட்டில் ஆகிற மாதிரி இப்போ பிளான். ஓகே. அது ரொம்ப ஈஸி. பெண்ணை கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் கடலில் இருக்கிறத விட தரையில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ராசஸ் பண்ணுறது. கூடிய விரைவில் கல்யாணத்தையும் பண்ணிங்க, கடல்லேருந்து தரைக்கும் வந்துடுங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. சிறந்த மருமகள் கிடைப்பாங்கம்மா. வாழ்த்துக்கள். வணக்கம். எஸ் கிருஷ்ணானந்த், வயது 30, BA மரைன் இன்ஜினியரிங் மற்றும் MBA முடித்தவர். மெரைன் இன்ஜினியராக சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் ஓரளவு படித்த குடும்ப பாங்கான மணமகளை எதிர்பார்க்கிறார். கிருஷ்ணானந்த் பற்றி விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 760884. கல்யாண மாலையில் மோனிகா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26, BBA பண்ணியிருக்கிறாங்க, MBA பண்ணிட்டு இருக்கிறாங்க. சென்னையில் ஆபரேஷன் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவர் ஆவர்னு எதிர்பார்க்கிறாங்க. மோனிகாவின் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் கோபாலகிருஷ்ணன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 33, BE பண்ணியிருக்கிறாரு. குமாரபாளையத்தில் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓரளவு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. கோபாலகிருஷ்ணன் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் உமாரதி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு 2 பையன், ஒரு பொண்ணு. சரி. பெரியவன் வந்து எம்டெக் பிளாஸ்டிக் டெக்னாலஜியில் படிக்கிறான். சரி. சின்னவன் வந்து பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் SSN காலேஜில் படிக்கிறான். சரி. பொண்ணு தான் முதல் பொண்ணு. சரி. அவன் MCOM முடிச்சிருக்கா. ஓகே. அவளுக்கு நல்ல மணமகன் கிடைக்கணும். நிச்சயமா. அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரியா இருக்கணும். சரி. நாங்கள் வந்து முதலியார் கம்யூனிட்டி. சரி. எந்த முதலியார் இருந்தாலும் பரவாயில்ல. வெரி குட். சொல்லுங்கம்மா. நல்ல மாப்பிள்ளையா அமையணும். சரிம்மா. கட்டாயம் எதிர்பார்க்குறோம். நிச்சயமாக உடனடியாக வந்து அமைஞ்சிருவாங்கம்மா. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். ஆர் உமாரதி, வயது 24, MCOM முடித்தவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ள வரனை எதிர்பார்க்கிறார். உமாரதி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 760732. கல்யாண மாலையில் பிரான்சிஸ் ஜெரி இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26, BCA மேலும் MBA பண்ணியிருக்கிறாரு. சென்னை MNCயில் சீனியர் ப்ராசஸிங் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி முடித்து வேலைக்கு செல்லும் அழகான பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. பிரான்சிஸ் ஜெரி விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் பாலாஜி இவர் அறிமுகப்படுத்துகிறோம். பாலாஜி எங்களோட பிரதர்-இன்-லா. அவர் சரி. அவர் ஃபாதர் கிடையாது, மதர் ரிட்டையர்டு டீச்சர். அவங்க 2 சிஸ்டர்ஸ் கூட பிறந்தவங்க. சரி. 2 பேரும் கல்யாணம் ஆகிடுத்து ஓகே. மலேசியாவில் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. சரி. கோலாலம்பூரில் ஒர்க் பர்மிட்டில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. சரி. கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆகிடுவார். பிஸ்னஸ் கோலாலம்பூர் போன அவசியம் இல்லை. சரி. மதுரையில் இருக்காங்க அவங்க பேரண்ட். ஓகே. ஸோ பிஸ்னஸ் இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்தார். பிஸ்னஸ் இங்கே வந்து லோக்கலாக அவர் பண்ணிக்குவார். ஓகே. வெரி குட். ரைட். ஓகே. கல்யாண மாலை மூலமாக எனக்கு கல்யாணம் ஆச்சு. அதே மாதிரி அந்த பையனுக்கும் ஆகணும்னு எக்ஸலண்ட். ரைட். ஓகே. இன்னைக்கு மேடையில் வரவங்க பல பேர் வீட்டில் வந்து கல்யாண மாலை மூலமாக கல்யாணம் ஆயிருக்கு. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக பாலாஜிக்கு சிறந்த மனைவி உங்கள் வீட்டுக்கு அருமையான உறவுகள் உடனடியாக கல்யாண மாலை மூலமாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். பாலாஜி, வயது 38, BCom முடித்தவர். மலேசியாவில் சொந்த தொழில் செய்பவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். பாலாஜி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 759815.
கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற, கல்யாண மாலை நிகழ்வுகள் படப்பிடிப்பு பற்றி அறிய கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341400. இமெயில் info@kmmatrimony.com. அடுத்து நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு கல்வி என்பது வாழ்வின் ஆதாரம். ஆனால் இன்றைக்கு கல்வி நிறுவனங்கள் எல்லாம் வியாபாரமாகிவிட, பெற்றோர்கள் எல்லாம் முதலீட்டாளர்களாக ஆகிவிட்டபடியால் பிள்ளைகளிடமிருந்து நாம் ஞானத்தை எதிர்பார்க்க முடியாது. அவர்கள் லாபம் சம்பாதிப்பதை மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும். அந்த மாதிரியான சூழ்நிலையில் கல்வியை எப்படி அறமாக்க முடியும், கல்வியை எப்படி மேம்படுத்த முடியும் என்பதற்காக வருகிறார் திரு சுஜித் குமார். இன்ஃபோசிஸின் HR பிசினஸ் லீடர். அவர் இளைஞர்களின் சக்தியை நெறிப்படுத்தும் மிகச்சிறந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். மிகச்சிறந்த பேச்சாளர். தன் கருத்துக்களை எல்லாம் மிக அழகாக வெளிப்படுத்தக்கூடியவர். ஒரு 10,000 பேர் இருந்தா அந்த அரங்கத்தை வந்து கட்டி போடக்கூடிய திறமை திரு சுஜித் குமாரின் பேச்சுக்கு உண்டு. நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, மாற்றம் என்னும் அறக்கட்டளையை நிறுவி மிகச்சிறப்பாக 200 மாணவர்கள் மேற்படிப்பு படிப்பதற்கு அவர்களுடைய நிறுவனம் பெரிய அளவில் பாடுபட்டு கொண்டிருக்கிறது. 1400 கெஸ்ட் லெக்சர் இதுவரைக்கும் அவர் கொடுத்திருக்கார். ரோட்டரி கிளப்பின் யங் அச்சீவர் அவார்டு உட்பட மிகப்பெரிய அவார்டுகள் எல்லாம் வாங்கியிருக்கார். அவருடைய கனவு என்ன தெரியுமா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல லைப்ரரி வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கனவு. அவரை விட மிகச்சிறப்பாக கல்வியை யார் பேச முடியும்? கல்வி அறம் பேச திரு சுஜித் குமார். கல்வி அறத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன பிஸ்னஸ் ஐடியா கொடுத்துட்டு நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க. அது ஒன்றும் 5 லட்சம் 10 லட்சம் 30 லட்சம் பேருக்கு மாறணும். அதோடு நீங்கள் அடுத்த ஒரு சர்வீஸும் ஆரம்பிச்சிங்கன்னா பயங்கரமான பிஸ்னஸ் மாடல் அது. நினச்சி பாருங்கள், கல்யாண மாலை மோகன் சார் வந்து மேலே நிற்கிறார். உங்கள் குழந்தைக்கு எந்த ஸ்கூலில் அட்மிஷன் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அவங்க ஸ்கூல் பேர் சொல்கிறாங்க. உடனே பிரின்சிபல் கிட்ட, இந்த ஸ்கூலில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கட்டும், வாழ்த்துக்கள் அப்படின்னு. அதுமாதிரி அட்மிஷன் கிடைச்சிருச்சுன்னா ரைட். ஏன்னா இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய சேலஞ்சு கல்யாணம் பண்ணுறது கூட கிடையாதுங்க. அது கூட நடந்தது. இங்கே யாராவது யங் பேரண்ட்ஸ் இருந்தீங்கன்னா ஒரு LKG அட்மிஷன் வாங்கிடுங்க பார்க்கலாம். நம்ம சென்னை மாநகரத்தில் ஒரு LKG அட்மிஷன் வாங்கிடுங்க பார்க்கலாம். நாய்படாத பாடு பண்ணணும். என் பையனுக்கு நான் LKG அட்மிஷன் வாங்குறதுக்கு ஒரு ஸ்கூலுக்கு 52 வாரம் தொடர்ந்து போனேன். புதன்கிழமை மீட் பண்ணுவாங்க. 52 வாரம் ஒன்றும் இல்லை, போய் பார்ப்பேன் அந்த பிரின்சிபலை. கம் நெக்ஸ்ட் வீக் அப்படின்வாங்க, திருப்பி வந்துடுவேன். ஒரு நாள் என்னாச்சுன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு கார்டியாலஜிஸ்ட், ஒரு யங் டாக்டர், அவங்களோட முதல் பையன் அந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாரு, 2ஆம் வகுப்பு படிக்கிறாரு. அவங்க வராங்க, செகண்ட் ட்ரைமஸ்டர், 6 மாதம் ப்ரெக்னென்ட். அவங்க உள்ளே போகிறாங்க, அட்மிஷன் வாங்குறதுக்காக உள்ளே போகிறாங்க. நான் வெளியில் அவங்க வரும்போது, ஹலோ டாக்டர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு. என்ன ரொம்ப கோமா, 1 மினிட் சுஜித் அப்படின்ட்டு ஃபோன் எடுத்து அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சுரேஷ் அவங்க ஹஸ்பண்ட் பேர். ஃபோன் பண்ணி, நான் அப்பயே சொன்னேன் உங்ககிட்ட, முன்னாடியே வந்து ரெஜிஸ்டர் பண்ணுன்னு சொல்லுங்கள். நவ் சி மை சைல்டு இஸ் வெயிட் லிஸ்டட் அப்படின்னாங்க. எது? பிறக்க போகிற குழந்தைக்கு. ஒன்றும் 4 மாதம் கழித்து அந்த குழந்தைய பிறக்க போகுது. ஆனால் இப்போ என்னன்னு தெரியாது, குழந்தை வெயிட் லிஸ்டடாம். ஆக அந்த ஸ்கூலில் எப்படின்னா, நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கன்சீவ் ஆன உடனேயே போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அப்போ கைனக் அப்பாயின்மெண்ட் வாங்கி முடித்த உடனே நேராக எங்கே போனோன்னா ஸ்கூலில் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆக இந்தியாவில் மட்டும்தான், வேற எந்த ஊர்லேயும் இந்த கூத்து நடக்காது. எது ஈஸியாக கிடைக்கணுமோ அது ரொம்ப கஷ்டம், எது ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கணுமோ அது ரொம்ப ஈஸி. ரைட்? ரொம்ப குழப்பம் நினச்சிக்காதீங்க. எல்லா ஊர்லேயும் கிண்டர் கார்டன் அட்மிஷன் தான் உலகத்தில் ஈஸியான அட்மிஷன். 5 கிலோமீட்டர் ரேடியஸில் இருந்தானா நீ அங்கே இருக்கிற ஸ்கூலில் தான் உனக்கு அட்மிஷன் கிடைச்சாகணும். எது கஷ்டம் அப்படின்னா, ஹையர் எஜுகேஷன் வந்து காம்படிட்டிவாக இருக்கணும். ஒரு இன்ஜினியரிங், ஒரு மெடிசன் அப்படின்னா அது காம்படிட்டிவாக இருக்கணும். ஆனால் நம்ம ஊரில் பாருங்கள், 12th நாய்படாத பாடுபடணும். ஆனால் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும்னா கூவி வைக்கிறாங்க. திருச்சியில் 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், இது உண்மையான அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு தமிழ் நாளிதழ் வந்தது. தமிழ் நாளிதழில் இங்கிலீஷ் அட்வர்டைஸ்மெண்ட். கம் ஜாயின் அஸ் ஃபார் ஃப்ரீ. இஃப் யூ லைக் இட் ஸ்டார்ட் பேயிங் ஃபீஸ் ஃப்ரம் செகண்ட் இயர். சாலமன் பாப்பையா சிவாஜி படத்தில் சொல்ற மாதிரி, வாங்க பழகலாம், பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம் அப்படின்னு வரல. ரிசல்ட்ஸ் வந்துடும் மே மாதம். இன்னைக்கு நான் சொல்றேன் என்ன ஹெட்லைன்ஸ் வரும் அப்படின்னு. மாணவர்களை விட மாணவிகள் அதிகம் தேர்ச்சி பெற்றனர். இது எங்களுக்கு தெரியாதா? ஏன்னா பசங்களுக்கு ஜென்ரலாகவே விட்டு கொடுக்குற மனப்பான்மை ஜாஸ்தி. சமூக அறம் பேச்சரங்கில்
கல்வி அறம் பற்றி தொடர்கிறார் திரு சுஜித்குமார். அடுத்த வாரம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kmmatrimony.com.